ஒருவேளை இவளும் நானும் லவ்வர்ஸா இருந்திருப்போமோ? என்ன யோசிக்கிறீங்க? சாப்பிடுங்க, எனக்கு லேட் ஆகுது, ஸ்கூலுக்கு போகணும். ஆ, சாப்பாடு நல்லா இருந்துச்சு. நான் கேட்டேன்னு என் வார்த்தைக்கு வேல்யூ பண்ணி நீ எடுத்துட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் கேட்குறத செஞ்சு கொடுக்கறது என் கடமை. அப்புறம் நாளைக்கு என்ன வேணும்? நீ இப்போ கொடுத்ததே என் ஆயுசுக்கும் போதும். என் வயிறும் நிறைஞ்சிடுச்சு, என் மனசும் நிறைஞ்சிடுச்சு. என் லைஃப்ல இப்படி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை. நான் என்ன சொன்னாலும் கேட்குற ஒரு பொண்ணு, எனக்காக எதையும் பண்ற ஒரு பொண்ணு இந்த நான் கனவுல கூட நான் நினைச்சு பார்த்ததில்லை. நான் நேற்று உன்கிட்ட விளையாட்டா சொன்னேன், ஆனா நீ எனக்காக இவ்வளோ சீரியஸா எடுத்துக்கிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்க. நீ சமைச்சு கொடுத்த சாப்பாட்டுல உன்னோட அன்பை நான் பார்த்தேன். அன்னைக்கு என் ரூம்ல உன்னை அடைச்சி வச்சிருந்தப்போ நீ நினைச்சிருந்தா யாருக்காவது காட்டி கொடுத்துருக்கலாம். ஆனா அப்போ நீ எனக்கு காட்டி கொடுக்கல. அப்போ எனக்கு தெரிஞ்சது உனக்கு என் மேல எவ்வளோ அக்கறை இருக்குன்னு. நான் உனக்கு அவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தப்போ கூட நீ என்னை எந்த இடத்துல விட்டு கொடுத்ததும் இல்லை, எனக்கு பிரச்சனை வர வச்சதும் இல்லை. இத என் வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டேன். உன்கிட்ட ஒன்று கேட்கலாமா? சொல்லுங்க. என் பாஸ்ட்ல, அதாவது நம்ம பாஸ்ட்ல என்ன நடந்ததுன்னு எனக்கு ஞாபகம் இல்லாம இருக்கலாம், ஆனா நம்ம ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியும். ஆனா அதுக்கு ஒருத்தரோட அனுமதி மட்டும் வேணும். யாரோட அனுமதி? உன்னோட அனுமதி தான். வாழ்க்கை முழுக்க என் வாழ்க்கை துணையா வர உனக்கு சம்மதமா? நான் மற்ற பசங்க மாதிரி இந்த லவ் பண்றது, ஊர் சுத்துறது இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏன் அமைதியா இருக்க? உனக்கு விருப்பமா இல்லையான்னு சொல்லு. முதல்ல நான் யாருன்னு கண்டுபிடிங்க, அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து சம்மதம் கேளுங்க. இப்போ எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஓகேவா பாரு, எனக்கு எதுவும் தெரியாது. நீ கட்டி விட்டா கட்டிக்கிட்டு போயிட்டு பொம்மை மாதிரி நின்று வருவேன். ஒரு புடவை கூட கட்ட தெரியல, ஒன்னெல்லாம் வச்சுக்கிட்டு. அதான் நீ இருக்கியே, எத்தனை நாளைக்கு நான் இருப்பேன்? காலேஜ் இன்னும் 1 வருஷம்தான். புடவை கட்ட கத்துக்கோ. நான் ஏன் கத்துக்க போறேன்? காலேஜ் முடிஞ்சு உன்னை என் வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடுறேன், இரு. ஏய் கோச்சுக்காதடி, சும்மா தானே சொன்னேன். சரி சரி, எனக்கு லேட் ஆகுது, நான் போய் கட்டிட்டு வரேன். ஏன் ஆஃப் சாரி கட்டாத, சாரி கட்டு. முடியாது. இவ ஒருத்தி எப்ப பாரு ஆஃப் சாரியே கட்டிட்டு இருக்கா. ஏன் சாரி கட்டினாதான் என்னவா? வாடி. என்னம்மா, அந்த ஆதி எப்படி இருக்கான்? நல்லா தாண்டி இருக்கான். அப்புறம் ஏம்மா, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீ இங்கேயே இருக்கலான்னு இருக்க? உன் குடும்பம் உன் பிள்ளை எல்லாம் பார்க்கணுன்னு உனக்கு ஆசை இல்லையா? ஏய், நான் உன் அம்மா, மறந்துட்டு பேசாத. அதனால தான் நான் உன்கிட்ட பேசிகிட்டே இருக்கேன். இங்கேயே இருந்துட்டு இன்னும் எத்தனை நாளைக்கு இங்கேயே இருக்கலான்னு இருக்க? எல்லாரும் அவங்கவுங்க குடும்பத்தை தான் பார்த்துட்டு இருக்காங்க, நீ மட்டும்தான் இப்படி இருக்க. ஏய், இப்போ நான் என்ன பண்ணணுன்ற? என்னாலலாம் அந்த வீட்டுக்கெல்லாம் போக முடியாது. அவன் ஒரு ஆள், அவன் கூடலாம் என்னால் குடும்பம் நடத்த முடியாது. அம்மா, இவ்வளோ முட்டாலாம் இருப்பேன் நான் நினச்சி கூட பார்க்கல. அப்பா உனக்கு பிடிக்கலனா அதுக்காக அந்த வீட்டை விட்டே வந்துடுவியா? இப்படியே இருந்தினா நாளைக்கு அந்த வீட்டுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாமல் போயிடும், பார்த்துக்கோ. அதுக்கு அவன் கூட போய் வாழ சொல்கிறியா? புரியாமல் பேசாதம்மா. இங்கே பாரு, இங்கேயே இருந்துட்டு இருந்தீங்கன்னா உன்னை கலந்து பேசாமல் எப்படி அர்ஜுனுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணாங்களோ அதே மாதிரி எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கடைசியில் உனக்கும் அர்ஜுனுக்குமே எந்த சம்மந்தமும் இல்லாமல் போயிடும், பார்த்துக்கோ. இங்கே பாரு, பிரச்சனை உனக்கும் அப்பாவுக்கும் தான், உனக்கும் அர்ஜுனுக்கும் இல்லை. இப்போ நீ இப்படியே இருந்தேன்னா அர்ஜுனும் என்கிட்ட வரமாட்டான். அவனுக்கு ஒரு கல்யாணம் ஆகி அந்த பொண்ணு வீட்டில் வந்து அது அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போவே அந்த நிலா தான் அந்த வீட்டில் மகாராணி மாதிரி இருக்கா. அப்பா அம்மா இல்லாத அனாதை அவன் அந்த வீட்டை ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கா. எல்லாரும் இருந்து நான் அந்த வீட்டுக்கே போறதில்ல, எல்லாம் ஒன்னால தான். நீ இருந்தா தானே நான் அந்த வீட்டுக்கு வந்து போய் இருக்க முடியும். நீ இங்க வந்து கிடந்தா அங்க நான் யாரை போய் பார்க்கறது?
அந்த அர்ஜுன் சும்மாவே என்னைய வரைஞ்சி கட்டிட்டு இருப்பான். இதில் நீயும் இல்லைனா அவன் எனக்கு கொடுக்க மரியாதையே இருக்காது. இங்கே பாருமா, நீ மட்டும் இப்போ அப்பா கூட போய் இல்லைனா அந்த வீட்டை ஆள்றதுக்கு ஒரு பொண்ணு இருக்காது. அப்புறம் அந்த நிலா தான் எல்லாத்தையும் அதிகாரம் பண்ணிட்டு இருப்பா, பார்த்துக்கோ. இப்போவே அப்பா அர்ஜுனும் நிலாவை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. நாளைக்கு சொத்துல அவளுக்கு பங்கு கொடுக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? நிலா வீட்டில் இருந்த கடனுக்கு அவள் அப்பா சொத்தை எல்லாத்தையும் விற்று அவங்க கடன் அடைச்சிருக்காங்க. இப்போ நிலாவுக்குன்னு ஒன்றுமே இல்லை. அப்படி இருக்கும்போது அவளுக்கு சொத்துல பங்கு கொடுத்தாலும் கொடுப்பாங்க. ஏன்னா அவளை வீட்டில் ஒருத்தியை தான் பார்க்குறாங்க. யார் வீட்டு சொத்தை யாருக்கு கொடுக்கறது? நான் விட்டுருவேனா? அதுக்கு அம்மா சொல்கிறேன், நீ போய் அந்த வீட்டிலே இரு. நீ மட்டும் அங்கே போல, அந்த வீட்டு வாரிசு நிலா தான், நான் இல்லை. அதுக்கு நான் ஒரு நாளும் விட மாட்டேன். யார் சொத்தை யார் அனுபவிக்கிறது? இங்கே பாருமா, நீ ஒன்றும் பண்ண தேவையில்ல. நான் முதல்ல போய் அப்பா கிட்டேயும் அர்ஜுன்கிட்டேயும் பேசுகிறேன். அவங்களா வந்து உன்னை கூப்பிடுவாங்க. நீ வந்து வரமாட்டேன்னு சொல்லாமல் தயவு செஞ்சு வீட்டுக்கு வந்துருமா. இருந்தாலும் அந்த ஆள் மூஞ்சில் எப்படி நான் முழிப்பேன்? அப்பாவையே வந்து உன்னை கூப்பிட வைக்க வேண்டியது என் பொறுப்பு. அவரே வருவார். கூப்பிட்டாருன்னா நீ மாட்டேன்னு சொல்லாமல் வீட்டுக்கு வந்துரு. இல்லைனா அவங்க இஷ்டத்துக்கு அர்ஜுனுக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. சரி சரி, உனக்காக வரேன். சரிம்மா, நான் கிளம்புறேன். ஒரு வகையில் இவ சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்குது. இங்கேயே இருந்துட்டு இருந்தோன்னா அந்த வீட்லேயே நமக்கு மரியாதை இருக்காது, இந்த வீட்லேயும் நமக்கு மரியாதை இருக்காது. முதல்ல அந்த வீட்டுக்கு போய் அந்த நிலாவை எப்படியாவது கல்யாணம் பண்ணி துரத்தி விடுற வழியை பார்ப்போம். வானத்தில் இருக்கிற நிலா கிளாஸ் ரூம்ல இருந்தா எப்படி இருக்கும்னு இன்னைக்கு தான் எனக்கு தெரிஞ்சுது. இப்போ உனக்கு பௌர்ணமி தெரியும். ஓவரா பேசுன அமாவாசை தெரியுற மாதிரி ஆக்கிடுவேன். ப்ரொஃபஸர் யாருன்னு தெரியும்ல, என் அண்ணன். பார்த்து பத்திரமா இருந்துக்கோ. அம்மா, இவ என்ன வேட்டு வச்சிருவா போலயே. ஏய் நீலா, அவன் இனி உன் பக்கம் திரும்பவே மாட்டான். குட் மார்னிங் சார். மார்னிங் மார்னிங். சார், இந்த ட்ரெஸ் உங்களுக்கு அழகா இருக்கு. இந்த ஜெனிஃபருக்கு என்னவா ஊரா பண்றா? என்னடி சத்யா? ஒன்றும் இல்லை. தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ நம்ம கிளாஸ்க்கு போலாமா? ம், என்ன ரெஸ்பான்ஸே இல்லை? போலாம் சார். ஓகே, உங்க எல்லாருக்கும் ரொபாட்டிக்ஸ் பத்தி தெரியும்ல? இன்னைக்கு டாபிக் அதை பத்தி தான். ஸோ ரோபோட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஐயோ அர்ஜுன், கான்சென்ட்ரேட் பண்ணி கிளாஸ் எடு. நம்ம பார்வை வேற அவ மேலேயே இருக்கே. ஷட். இவளை யாரு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்லாம் போட்டு வர சொன்னா? என்னால் ஒரு கிளாஸ் கூட நிம்மதியாக எடுக்க முடியல. ஸோ சத்து. என்னது சத்தா? சார், என்ன சத்து சார்? நத்திங் நத்திங் பவித்ரன். இவ எதுக்கு முழுங்குற மாதிரி பார்க்கறா? இப்படி பார்த்தா நான் எப்படி கிளாஸ் எடுக்கிறது? சார். எஸ் ராஜு, எப்போ சார் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும்? ஐயோ, யா, லெட்ஸ் ஸ்டார்ட். So robotics is a branch of science and engineering that deals with designing building and programming. Shit. இவளை பார்த்தா கிளாஸ் கூட எடுக்க முடியாது போல. பேசாம கிளாஸ் டிஸ்மிஸ் பண்ணிடுவோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், கிளாஸ் நாளைக்கு பார்த்துக்கலாம். தேங்க்யூ.
என்னடி ஆச்சு அவனுக்கு தெரியல, என்னென்னமோ உளறிட்டு போறான். சரி வா, வெளியே போலாம். ஈஸ்வரி, ஏம்மா சோகமா இருக்க? நம்ம ஆதிக்கு தான் இப்போ கல்யாணம் இல்லைன்னு முடிவாயிடுச்சு. இனி ஏன் நம்ம இங்க இருக்கணும்? வாங்க நம்ம ஊருக்கே போயிடலாம். நீ தானம்மா இங்க வந்து இருக்கணும்னு ஆசைப்பட்ட. ஆசைப்பட்டேங்க. ஆனா இந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் என் பிள்ளைக்கு ஆபத்து தான். இவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, கெட்ட பேரு எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அவன் அங்க இருந்த வரைக்கும் எப்படி இருந்தான்? இங்க பாருங்க, யாருனே தெரியாதவங்கலாம் அவனை திட்டுறாங்க. எப்படிங்க என்னால பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியும்? நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாங்க. ஆதியை கூப்பிடுங்க. ஈஸ்வரி, நீ பேசினதெல்லாம் கேட்டுக்கிட்டு தாமா இருந்தேன். நீ எதுக்குமா இந்த வீட்டை விட்டு போகணும்? இது ஓ வீடுமா. நீ, பாண்டி, காமாட்சி எல்லாருமே இந்த வீட்டுக்கு உரிமையாளர் தான். அப்படி இருக்கும்போது நீ எதுக்குமா போகணும்? இல்லைம்மா, ஆதிக்கும் வேலை இருக்கு, அவனும் வேலை பார்க்கணும். இங்கேயே அவன் இருந்தானா அவனும் ரெக்கவர் ஆகணும் இல்லைம்மா. இங்கே பாரு ஈஸ்வரி, இங்கேயே இருமா, போக வேண்டாமா. அப்படி இல்லைனா கல்யாணம் முடிஞ்சு போகலாமா. எந்த கல்யாணத்தம்மா பேசுறீங்க? ஜோசியக்காரர் அப்படி சொல்றாரு. அதுக்கப்புறமா எப்படிமா நான் சித்ராவை கல்யாணம் பண்ண முடியும்? இந்த கல்யாணம் நடக்காதுமா. என்னம்மா ஈஸ்வரி, தலையில குண்டு தூக்கி போடுற? என்னம்மா பண்ண சொல்றீங்க? இப்போ நிச்சயம் பண்ணோம். ஆதிக்கு ஆக்சிடென்ட் ஆகி நிறைய விஷயத்த மறந்துட்டான். இதே உயிருக்கு ஏதாவது ஒண்ணுனா என்னம்மா பண்றது? வேணாம்மா, இந்த கல்யாணம் நடக்க வேண்டாம். இதை இப்படியே விட்டுருங்க. நாங்க நாளைக்கே கிளம்புறோம். ஏங்க, ஆதிக்கிட்ட சொல்லிடுங்க, நாளைக்கு கிளம்பலாம். சரிம்மா ஈஸ்வரி, நான் ஆதிக்கிட்ட சொல்லிடுறேன். ஆதி, அப்பா சொல்லுங்கப்பா. உன்னோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணு. நாளைக்கு நம்ம ஊருக்கு கிளம்புறோம். ஏன்பா, என்னாச்சு? இனி இங்க நமக்கு என்னப்பா வேலை? கல்யாணம் நடக்கலன்னு ஆயிடுச்சு. இனி நமக்கு இங்க என்ன வேலை? நம்ம ஊருக்கு கிளம்பலாம். அப்பா, அது அம்மா கிட்ட சொல்லிட்டீங்களா? ஊருக்கு போகணும்னு முடிவெடுத்ததே ஓ அம்மா தான்ப்பா. என்னப்பா சொல்றீங்க? ஆமாப்பா ஆதி, ஈஸ்வரிக்கு இங்க இருக்க விருப்பம் இல்லையா, அதான் நம்ம ஊருக்கே கிளம்பிடலான்னு சொல்லிட்டா. ஓ நல்லதுக்காக தான் அவ இங்க இருந்து கிளம்பணும்னு முடிவு எடுத்திருக்கா. அதனால உன் திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிடு, நாளைக்கு கிளம்பிடலாம். என்னப்பா திடீர்னு இப்படி சொல்றீங்க? உன் அம்மாவை பத்தி தெரியும் இல்லப்பா, கிளம்பி ரெடியா இரு. எப்படி நான் ஊருக்கு கிளம்புவேன் தியாவை விட்டுட்டு? இன்னும் எனக்கு அவ யாருன்னே ஞாபகம் வரல. இந்த சூழ்நிலையில இங்க இருந்து நான் கிளம்புறது சரிதானா? அவளை பிரிஞ்சு நான் எப்படி அங்க இருப்பேன்? அம்மா கிட்ட பேசி பார்க்கலாமா? இன்னும் கொஞ்ச நாள் நான் இங்க இருந்தேன்னா கூட அவ யாருன்னு கண்டுபிடிச்சிருவேன். அது வரைக்கும் இங்க இருக்கிறதுக்கு அம்மா ஒத்துப்பாங்களா? இப்பதான் சித்ராவுக்கும் எனக்கும் கல்யாணம் இல்லைன்னு முடிவாயிடுச்சு. இனி இங்க இருக்க வேண்டாம்னு அம்மா நினைச்சிட்டாங்களோ? அவங்க நினைக்கிறதும் சரிதான். ஆனா தியாவை விட்டுட்டு நான் எப்படி போவேன்?